Hello friends, welcome to வாங்க தெரிஞ்சுக்கலாம் சேனல். இந்த சேனலில் நம்ம A to Z எல்லாமே தெரிஞ்சுப்போம். நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறத கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள். அதை பற்றியும் வீடியோஸ் போடுவோம். இன்றைக்கி நம்ம ப்ரோக்ராமிங்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ப்ரோக்ராமிங்னா என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது எங்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பார்ப்போம். நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸில் இந்த ப்ரோக்ராமிங் தான் பேஸாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் லேப்டாப்ஸ், பிரிண்டர்ஸ், கால்குலேட்டர்ஸ், ஸ்மார்ட் ஃபோன்ஸ். ஸோ இது எல்லாத்துக்குமே பேஸ் ப்ரோக்ராமிங் தான். ஸோ இந்த ப்ரோக்ராமிங்கில் நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. லைக் ஜாவா, HTML, C, ஆண்ட்ராய்டு, பைத்தான், C++. நீங்கள் எந்த லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கணுன்னாலும் அதுக்கு C தான் பேசிக்ஸ். இந்த C லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும், மற்ற லாங்குவேஜஸை ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். அதனால தான் C லாங்குவேஜை மதர் ஆஃப் ஆல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த C லாங்குவேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ப்ரோக்ராமிங்னா என்னதுன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு தர செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ப்ரோக்ராமிங். ஸோ நம்ம எழுதுகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கம்ப்யூட்டருக்கு எப்படி புரியும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் கம்பைலர் யூஸ் பண்ணுறோம். நம்ம சின்ன பிள்ளையிலே படிச்சிருப்போம் கம்ப்யூட்டருக்கு 0s and 1s மட்டும்தான் தெரியும்னு. ஸோ நம்ம எழுதுகிற C ப்ரோக்ராமிங் கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி பைனரி லாங்குவேஜாக, அதாவது 0s and 1s மாற்றுறது கம்பைலர் தான். ஸோ இந்த GCC கம்பைலரை ஈஸியான வேலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம MinGW கம்பைலர் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நிறைய ஐடிஸ் அவைலபிளாக இருக்கும் நெட்டில் பார்த்தீங்கன்னா. ஆனால் அது இன்ஸ்டாலேஷன் பண்ண ரொம்ப டைம் ஆகும், ப்ளஸ் மெமரி ஸ்பேஸும் ஜாஸ்தி எடுத்துக்கும். ஸோ இது கொஞ்சம் ஈஸியான வே. ஸோ இந்த URL-ல் நீங்கள் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஒரு EXE ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த EXE ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ டவுன்லோட் ஆக ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். இதுக்கப்புறம் இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ இதில் நீங்கள் எது செலக்ட் பண்ணணுன்னா செகண்ட் ஒன் அண்ட் ஃபிஃப்த் ஒன். ஸோ இந்த செகண்ட் ஒன் தான் நம்ம GCC கம்பைலர். இந்த ஃபிஃப்த் ஒன் நான் என்னோடய ஃப்யூச்சர் யூஸ்க்காக C++ கம்பைலரையும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டலேஷனில் போய் அப்ளை சேஞ்சஸ் கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ இது 2 லைப்ரரிஸுமே டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் டவுன்லோட் ஆக. டவுன்லோட் ஆகி முடித்த பிறகு இப்படி ஒரு விண்டோ வரும், நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம GCC கம்பைலர் டவுன்லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்கள் C ட்ரைவில் பார்த்தீங்கன்னா MinGWன்ற ஃபோல்டர் க்ரியேட் ஆகிருக்கும். அதுக்குள்ளே நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். ஸோ பின்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய EXE ஃபைல்ஸ் இருக்கும். இதுதான் நம்ம GCC லைப்ரரி ஃபைல்ஸ். நம்ம கம்பைலர் இந்த C ட்ரைவ் லொக்கேஷனில் தான் இருக்குன்னு நம்ம கம்ப்யூட்டருக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம என்விரான்மெண்டல் வேரியபிள் செட் பண்ணணும். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணி சிஸ்டம்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், அதுக்குள்ளே சிஸ்டம்ஸ், தென் அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ அதில் என்விரான்மெண்டல் வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ அதில் பாத் நீங்கள் செலக்ட் பண்ணி எடிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடிட் கொடுத்த உடனே இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ அதில் ஆல்ரெடி நிறையா லொக்கேஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் லாஸ்ட்டாக இந்த லொக்கேஷன் C:/MinGW/binன்ற லொக்கேஷனை ஆட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ நம்ம GCC கம்பைலர் இன்ஸ்டலேஷன் ஸ்டெப் இதோட முடிஞ்சது. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் கோடிங். ஓகே, சிம்பிளாக ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமிங் பார்ப்போம். ஸோ நம்ம எப்போ ப்ரோக்ராமிங் எழுதணுன்னாலும் இந்த ஹெடர் ஃபைலை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். என்ன ஹெடர் ஃபைல்னு கேட்டிங்கன்னா #include stdio.h. ஸோ இது greater than less than சிம்பிள்குள்ளே stdio.h. ஸோ இதை ஹெடர் ஃபைல்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெடர் ஃபைல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ ஒரு ஃபோன் வாங்குகிறோன்னா சில அப்ளிகேஷன்ஸ் பில்டின் அப்ளிகேஷன்ஸாகவே இருக்கும், நம்ம ஓப்பன் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி தான் நம்ம GCC கம்பைலரும் சில பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டிஸை பில்டின் ஃபங்க்ஷன்ஸாகவும் ஹெடர் ஃபைல்ஸாகவும் தருது. நம்ம இப்படி ஆட் பண்ணி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன். void main
brackets then curly brackets. ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. இதுக்குள்ளே தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். ஸோ இந்த ஹெடர் ஃபைல் அண்ட் மெயின் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி சரியாக இன்னும் புரியலைனாலும் பரவாயில்ல, நம்ம அப்கமிங் செஷன்ஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம மெசேஜ் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு printf ஓப்பன் ப்ராக்கெட் then டபுள் கோட்ஸ் ஸோ இந்த printf என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒன் ஆஃப் த பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம மெசேஜ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இதை printf ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ளே நம்ம மெசேஜை டைப் பண்ணணும். ஸோ hello world. ஸோ at the end of the statement செமிகோலன் போடணும். ஸோ நம்ம இப்போ எஸ்ஏ எழுதுறோன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் பின்னாடி ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி இது நம்ம செமிகோலன் ஆட் பண்ணோம்னா இது எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் சொல்லி கம்பைலர் எடுத்துக்கும். ஓகே, இந்த ஃபைலை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச லொக்கேஷனில் சேவ் பண்ணுங்கள். சேவ் அஸ் டைப்பில் ஆல் ஃபைல்ஸ், ஃபைல் நேம் hello world .cன்னு கொடுக்கணும். ஸோ இது C லாங்குவேஜ்னால .c தான் கரெக்டான எக்ஸ்டென்ஷன். ஸோ சேவ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் எழுதின C ப்ரோக்ராமிங் சேவ் பண்ண லொக்கேஷனுக்கு போங்க. cd ஸோ இந்த லொக்கேஷன் போயிட்டு gcc உங்கள் ஃபைல் நேம். ஸோ gccன்றது கம்பைல் பண்ணுறதுக்காக நம்ம கொடுக்குற கமாண்ட். gcc நம்ம ஃபைல் நேம் கொடுத்தா நம்ம ஃபைல் வந்து கம்பைல் ஆகிடும். என்டர். ஸோ எந்த எரரும் இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமிங் கம்பைல் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த லொக்கேஷனில் போய் பார்த்தீங்கன்னா உங்கள் C ஃபைலோட ஒரு exe ஃபைலும் ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஜென்ரேட்டட் பை gcc கம்பைலர். ஸோ அந்த exe ஃபைலை a.exe போட்டிங்கன்னா உங்கள் அவுட்புட் hello worldனு பிரிண்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்கமிங் செஷன்ஸில் நிறையா C கான்செப்ட்ஸ் பார்ப்போம். பாய்.